காலையிலிருந்து பல நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்திலே கலந்து கொண்டு இன்று மாலையிலே சிவகாசி பெருமைமிக்க சிவகாசியிலே நடைபயணத்தை மேற்கொண்டு இன்ற நிகழ்ச்சி இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போன்றுமா இந்த நிகழ்ச்சி என்னுடைய நடைபயணம் ஏதோ விளம்பரத்துக்காக ஓட்டுக்காக நான் இங்க வரவில்லை. உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க நான் வரல. நான் வந்த நோக்கமே வரும் காலத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகள்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு சுயமரியாதையோடு, சுயமரியாதை முக்கியம், சுயமரியாதையோடு வாழ வேண்டும். படிக்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் ஒரு கௌரவமா இருக்கணும். அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். திமுக ஆளுங்கட்சி திமுக அடுத்த தேர்தலை பற்றி கணக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கின்றார்கள். நானே அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன். நான் திமுக அடுத்த தேர்தலில் எவ்வளவு கொடுக்கலாம், இந்த வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்குது, இப்படி எப்படி கொடுக்கலாம், என்ன பொருள் கொடுக்கலாம், எப்படி ஏமாத்தலாம். ஆனா நானு உங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம், படிச்ச பிள்ளைங்களுக்கு எப்படி வேலையை வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வீடு நல்லா கட்டி கொடுக்கலாம், நல்ல கல்லு வீடா இருக்கணும், உங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கணும், உங்க வீட்டுல மின்சாரம் இருக்கணும், நீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், விவசாயிகள் நல்ல கௌரவமா வாழணும். காலையில இங்க என்ன ஊரு, துரைசாமிபுரம். காலையில இங்க துரைசாமிபுரம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல இங்க சிவகாசினா என்ன, பட்டாசு தொழிற்சாலை. பட்டாசு தொழிலாளர்களை, குறிப்பாக பெண்களை, தாய்மார்களை அங்கே நான் சந்திச்சு எனக்கெல்லாம் மன வேதனையோடு திரும்பி வந்தேன். நான் சிவகாசினாலே உலக புகழ் பெற்றது பட்டாசுக்கு. இந்தியாவுடைய 95 விழுக்காடு பட்டாசு சிவகாசியில தான் தயார் செய்கிறது. சிவகாசினா இந்த மாவட்டத்துல, விருதுநகர் மாவட்டத்துல பக்கத்துல, அங்க அந்த பக்கத்துல இந்த மாவட்டத்துல, அப்படி பெருமை மிக்க இந்த மாவட்டத்துல தொழிலாளர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு பக்கம் இல்லை. விபத்துக்கள், பல விபத்துக்கள். இந்த ஒரு வருஷத்துல 8 மாசத்துல 10 விபத்துக்கள், 31 பேர் இறந்திருக்கிறாங்க, 25 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மேல அந்த பவுடர் எல்லாம் பார்த்தா, கையில பார்த்தா சாயம் அப்படியே பூத்து போயிடுச்சு. எவ்வளவு காசு, எவ்வளவு கூலியுமா, 320 ரூபாய். காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஏமா வேலை செய்யறத, எனக்கு வேற தெரியலைங்க, எனக்கு கொஞ்சோண்டு மண் இருக்குது, ஆனா அந்த மண்ணுல தண்ணி இல்லைங்க. அந்த மண்ணுல மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா நான் ஏங்க இங்க பண்றேன், எனக்கு சொந்தமா எனக்கு மண் இருக்கு, அதுல நான் ஏதாவது ஒண்ணு விவசாயம் பண்ணி நான் பொழைச்சிப்பேன். என் பிள்ளைங்க எல்லாம் இங்க வேலை இல்ல, எங்கேயோ வெளியில போயிருக்கிறான், ஏன்னா இங்க ஒண்ணு இல்ல, வானம் பார்த்த பூமி, அதுக்குதான் நான் இந்த தொழில் போறேன். அதே போன்று நான் பட்டாசு தொழிலாளர்கள், பட்டாசு முதலாளிகளை நான் சந்திச்சேன். நான் தொழிலாளிகளையும் சந்திச்சேன். அவங்க கஷ்டம் என்னன்னு, முதலாளிகளோட கஷ்டம் என்ன பார்த்தா, திடீர்னு இங்க பட்டாசு தொழிற்சாலை மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா பட்டாசுனா நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் கலந்தது. ஆயிரம் ஆண்டுகளா ஏதாவது ஒரு விழா, திருவிழானா பட்டாசு, வீட்டுல கல்யாணம்னா பட்டாசு, வீட்டுல துக்க நிகழ்ச்சினா பட்டாசு தான். தீபாவளி பட்டாசு, கார்த்திகை மாசம் பட்டாசு, ஏதாவது ஒரு விழா, புது வருஷம் பட்டாசு, எல்லாம் பட்டாசு தான். அதனால நம்முடைய கலாச்சாரத்துல கலந்திருக்குது பட்டாசு. திடீர்னு உச்ச நீதிமன்றம் 2018 ஒரு தீர்ப்பு, என்னன்னு, பட்டாசு மாசுபடுகிறது, பொல்யூஷன் ஆகுதான், புகை வந்து உங்களுக்குலாம் அப்படி மூச்சு திணறுது, அதனால பசுமை பட்டாசு தான் தயாரிக்கணும்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டார். நானும் தேடி தேடி பார்த்தேன், அது என்னடா பசுமை பட்டாசு, பட்டாசு தெரியுது, பசுமை பட்டாசுன்னு உலகத்திலே இல்லை. கிரீன் கிராக்கர்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல பசுமை பட்டாசு. ஆனா நீதிபதிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, எனக்கு தெரியல. அவர் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டார், பசுமை பட்டாசு மாறணும். எவ்வளவு விஞ்ஞானிகளும் தயார் பண்ண பாக்குறாங்க, பசுமை பட்டாசு, பசுமை பட்டாசு எதுவும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இது மத்திய அரசும் மாநில அரசும் இதை, இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும். இது ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டுமில்லை, இது வேலை வாய்ப்பு, நம்முடைய பாரம்பரியம், நமக்கு பெருமை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருமை. பட்டாசு தீபாவளி வர வருது, ஆனா தீபாவளி வருது சந்தோஷமா இருக்காங்க எல்லாம், ஆனா அது செய்யற தொழிலாளர்கள் சந்தோஷமா இல்லையே, சந்தோஷமா இல்லையே. அதுதான் என்னோட நோக்கம். இந்த பிரச்சனை, இந்த பகுதியில் இந்த பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு
அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க மறுபடியும் வழக்கு போட்டு அழுத்தம் கொடுத்து அப்படிலாம் இல்ல. பேரியம் நைட்ரேட்னு ஒண்ணு, அந்த பச்சை உப்பு இல்ல, அந்த பச்சை உப்பு இல்லாம செய்ய முடியாது. அந்த பச்சை உப்பு வச்சுதான் செய்ய முடியும் பேரியம் நைட்ரேட். அது இல்லாம பட்டாசே வர. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் பார்த்திருக்கிறேன் நான். அதனால இதையெல்லாம் நிச்சயமாக நாங்கள் உங்களோடு இருந்து நாங்கள் போராடி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஊருக்கு நான் போனேன். இதே மாவட்டத்துல இன்னொரு ஊருக்கு போறேன், காரியாப்பட்டின்னு ஒரு ஊரு. அந்த ஊரு எங்க தெரியுமா இருக்குது? திருச்சுழின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி. திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில காரியாப்பட்டின்னு ஒரு ஊரு. அந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதி யார் தெரியுமா எம்எல்ஏ? யாரா இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றாங்க தங்கம் தென்னரசு சொல்றாங்க. தெளிவா எல்லாமே வச்சிருக்கீங்கம்மா. அந்த எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஏமாந்துறீங்க. எலெக்ஷன் நேரத்துல மூட்டை எடுத்துட்டு வருவான், ராத்திரில திருட மாதிரி எடுத்துட்டு வருவான். என்ன மூட்டை? பட்டாசு மூட்டையா, தீப்பெட்டி மூட்டையா, இல்ல புளிய மூட்டையா? பணம் மூட்டை. பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான் ராத்திரில. 1 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் மூட்டை எடுத்து வந்து 1000 1000 1000 500 எத்தனை ஓட்டு. அது வரைக்கும் கோபமா இருப்பீங்க. என்னடா தண்ணி வரல, என் பிள்ளைக்கு பஸ் வரல, ரோடு சரியில்லை, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, கண்டு போய் எதுக்குலாம் லஞ்சம் கொடுக்கணும்னு கோபமா இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் அந்த கோபம் போயிடுச்சு. எதுக்கு? 500 1000. அந்த 500 1000 நீ என்ன 5 வருஷமா வச்சு செலவு பண்ண போற? 5 நிமிஷம் வீட்டுக்காரன் பிள்ளைய பிடிங்க எடுத்து டாஸ்மார்க்ல போய் கொடுத்துட்றான். 5 நிமிஷம் தான், அன்னைக்கு ஒரு நாள் தான் வருது. அதுக்காக நீ அவனுக்கு ஓட்டு போடுற, 5 வருஷம் ஏமாறுற. மறுபடியும் அடுத்த தேர்தல் வருது, 500 ரூபாய் கொடுத்தவன் இப்போ கொள்ளடிச்சு 1000 ரூபாய் கொடுப்பான். 4 ஓட்டு 4000. அவ்வளவுதான். அடுத்து எஸ்பி என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் அங்க வந்து மீட்டிங் போட்டு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஏ டிக்கெட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுப்போ, என் வேலை போயிடுயா, உன் எல்லையில யாராவது வித்தீங்கன்னா ஒன்ன நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவார். யாராவது விற்க முடியுமா? காவல்துறைக்கு தெரியாம யாராவது விற்க முடியுமா? முடியாது. இது சாதாரணமா செய்யும். ஆனால் அந்த தைரியம் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு இல்ல. திறமையும் இல்ல, தைரியமும் கிடையாது. ஏதோ வராரு போறாரு, வந்துட்டு போயிட்டு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல. எழுதி கொடுக்குறாங்க, படிச்சு வச்சுட்டு போயிடறாரு, அவ்வளவுதான். ஆண்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்கு தான் அதிகம். நீங்க நினைச்சீங்கன்னா யார் முதலமைச்சர் நீங்களே நிர்ணயம் பண்ணிடலாம். அதே போன்ற இப்ப 10வது படிக்கிறாங்கல்ல, 10வது எக்ஸாம் 12வது எக்ஸாம்ல முதல் 10 ரேங்க்ல 8 பேர் யாரு? பெண்கள். 2 பேர் தான் ஆண்கள். உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியல. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாற்றத்தை வேணா உங்களால கொண்டு வர முடியும். ஆனா நீங்க நினைக்கணும். அதனால்தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்கிறேன். மாற்றம் உங்களால முடியும். சரிப்பா, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏதோ வருது, ஏதோ வராங்க, நம்மளால எதுக்கு அப்படி எல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. இப்போ நேபாளில 2 வாரத்துக்கு முன்பு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது நேபாள் நாட்டுல. அங்க ஊழல் ஆட்சி தொடர்ந்து அங்க நடைபெற்றது. அதனால அங்க இருக்கின்ற இளைஞர்கள், அவங்க பேரு ஜெனரேஷன் ஜி, ஜென் ஜின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க இளைஞர்கள் அங்க ஒன்று கூடி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அங்க ஒரு புரட்சியை நடத்தினார்கள். அந்த புரட்சியில ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. செய்த விதம் தப்பு, அராஜகம் எல்லாம் நடந்தது, வன்முறை எல்லாம் நடந்தது. அதெல்லாம் வேண்டாம். அமைதியான முறையில உங்களால புரட்சி செய்ய முடியும், நிச்சயமா முடியும். ஒவ்வொரு மனசுல நம்ம அவங்க ஓட்டு போட மாட்டோம்பா, அவங்க வீட்டுக்கு போனோம், அந்த உணர்வு உங்க மனசுல எல்லார் மனசுலயும் இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு வந்தாலும் ஒண்ணும் ஆக போறது கிடையாது, ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. இதே போன்றுதான் பங்களாதேஷ் நாட்டுல போன வருஷம் அங்கே ஒரு புரட்சி நடந்தது, ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு புரட்சி நடந்தது, அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. இந்த புரட்சி யாரால? என் தம்பிகள், என் தங்கைகளால். என் தம்பிகள் போன்றவர்கள், என் தங்கைகள் போன்றவர்கள், இளைஞர்கள், ஜெனரேஷன் ஜி, இவர்களாலே நடந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்காதா? என்ன உங்களால நடத்த முடியாதா? முடியாதா? நிச்சயமா முடியும், உறுதியாக முடியும். உங்களால் முடியலன்னா வேற யாரால முடியாது. ஏன்னா நான் போற இடத்துல எல்லாம் பெண்கள் கோபமா இருக்கிறாங்க. எலெக்ஷன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு மோசமா, இவ்வளவு ஏமாத்துறாங்க.
எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு வாக்குறுதி, இவரு இந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி, வானத்தை வில்லாட்டே என்ன வேணா பண்ணுவேன். பொய் யாரா சொல்லுவாங்களாமா? எனக்கெல்லாமா உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன்னா அவங்கள மறுபடியும் நான் பாக்குறதுக்கு எனக்கு கூசும். அப்படியே நான் பார்க்க எனக்கு தெரியாது. ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய என்னால சொல்ல முடியாது. முதல்ல அப்படி சொல்லி உங்க முன்னாடி என்னால உங்க முகத்தை பார்க்க முடியாது. ஆனா திமுக காரன் அழகா பொய் சொல்லுவான், வந்து மறுபடியும் நிற்பான். நின்னு அது அவங்களுக்கு எதுவும் கிடையாது, மானம் இனங்க எதுவும் கிடையாது. அதை நின்னுக்கிட்டு மறுபடியும் ஒண்ணு நடக்காத மாதிரி பேசிட்டு இருப்போம். இந்த புத்தகம் போட்டிருக்கேன், இது நான் பொய் திமுக பொய் சொன்னதை ஒரு புத்தகமா போட்டிருக்கேன். விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம், இது போன மாசம் வெளியிட்டேன் ஒரு ஆவணம். இதுல என்ன தெரியுமா இருக்குது? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. உங்களுக்கு 505 வாக்குறுதிகள் திமுக கொடுத்தார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்ககிட்ட 505 சத்தியங்களை கொடுத்தார். என்ன சத்தியம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதையெல்லாம் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் என்ற சத்தியத்தை 505 சத்தியங்கள் கொடுத்தார். அதுல எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாரு? வெறும் 66 தான். 505ல வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறார்கள். 66னா விழுக்காடு பர்சன்டேஜ் படி பார்த்தா வெறும் 13% தான். அவங்க சொன்ன வாக்குறுதியில 100%ல 13% தான் அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. 13%னா இப்போ 100 மார்க் எக்ஸாம்ல 100 மார்க் எந்த பாஸ் மார்க்னா 35 மார்க் தான் பாஸ் மார்க் எக்ஸாம்ல. திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்திருக்கு. 13 மார்க்னா என்ன? திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் வரலாமா? ஆட்சிக்கு வரலாமா? ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் கொண்டு வருவீங்களா? அவங்களுக்கு தகுதி திறமை எதுவும் கிடையாது. தூக்கி போடுங்க, அவங்க ஆட்சியை தூக்கி போடுங்க. வேண்டாம், இது புத்தகம். இது சும்மா நான் பொய் சொல்லணும்னு சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் இது யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி, அவங்க கொடுத்த சத்தியம் தான். 505 வாக்குறுதிகள் அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா அதை நிறைவேற்றல. எதுவும் நிறைவேற்ற போறது இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அதுல என்ன வாக்குறுதி? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம் சொன்னாங்களா? சொன்னாங்களா? எவ்வளவு நாள் கிடைக்குது இன்னைக்கு? அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க வேலைக்கு. 100 நாள் வேலைக்கு 85 லட்சம் பேர் பதிவு பண்ணி 75 லட்சம் பேர் அதுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இந்த வருஷம் 75 லட்சம் பேர்ல 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்குது. எவ்வளவு நாள் தெரியுமா வேலை கிடைச்சிருக்குது? திமுக எவ்வளவு நாள் சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்துவோம் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த 45 லட்சம் பேருக்கு எவ்வளவு தெரியுமா கிடைச்சிருக்குது? 9.5 நாள். எவ்வளவு? 9.5 10 நாள். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு இந்த நிதி ஆண்டு முடியறதுக்கு. 5 மாசம். அடுத்த ஆண்டு மார்ச் 31 முடியும். அதுக்குள்ள எவ்வளவு நாள் கொடுப்பாங்க? மொத்தம் 18 நாள் கொடுப்பாங்க. ஆக சொன்னது 150 நாள், கொடுக்கறது இன்னைக்கு வரைக்கும் 10 நாள். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய பொய் இது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க. பண்ணாங்களா? அது ஒரு வாரத்துல ரத்து, ஒரு வாரத்துல ரத்து. எங்களால் எப்படியா ரத்து பண்ணுவேன்னா எங்களுக்கு அந்த மந்திரம் தெரியும். இப்படிலாம் பேசினாங்கம்மா, இப்படிலாம் பேசினாங்கம்மா. இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு. நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ஒண்ணும் பண்ணல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் தள்ளுபடி பிடிச்சம்பார் நம்ம பண்ணாங்களா? அவங்க சொல்றத நம்பி வர நீங்க உங்களுடைய 2 பவுன் 3 பவுன் 5 பவுன் நகையை வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தானா அது தள்ளுபடி பண்ணி திருப்பி எடுத்துடலாம் நீங்க நினைச்சிட்டீங்க. நிறைய பேருடைய நகை போயிடுச்சு, முழுகி போயிடுச்சு கடன்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து, உங்க பிள்ளைகளை படிச்ச கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? விவசாய கடன் ரத்துன்னு சொன்னாங்க. அதுவும் ஏமாத்திட்டாங்க, அதுவும் ரத்து இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கு எடுப்போம், கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுப்போம். கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுத்தாங்க, இப்ப 2 மாசம் ஒரு முறை எடுக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு வருது? இப்போ 3000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கீங்களேன். மாசம் மாசம் எடுத்தாங்கன்னா அதுல உங்களுக்கு கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் தான் வரும். 1500 ரூபாய் வராது, 1000 ரூபாய் தான் வரும். மாசம் மாசம் எடுத்தாங்க. அதுதான் ஸ்லாப் இருக்குது, ஒவ்வொரு ஸ்லாப் இருக்குது, குறையும். இதைத்தான் நாங்க 15 வருஷமா சொல்லிட்டு வரோம்.
ஆனா இது எல்லாம் இந்த புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம். நான் போய் இப்ப கேட்டேன், ஏன் மாசம் மாசம் எடுக்கலன்னா, இல்ல நாங்க ஸ்மார்ட் மீட்டர் போட்டாதான் அங்க எடுப்போம். ஸ்மார்ட் மீட்டர் எப்படா வரும்னு கேட்டா, அது இன்னும் 3 வருஷம் ஆகும். நீ இருக்க போறது என்ன 4 மாசம் தான். இப்படி எல்லாம் பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் அரசு ஊழியர்கள், அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம். ஒரு வேலை கூட உருவாக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழிற்சாலைகளில் அங்க இருக்கின்ற உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம். வாக்குறுதி. இன்னைக்கு வரைக்கும் சட்டம் வரல, வேலையும் வரல. தென் மாவட்டங்கள்லாம் என்ன, வறண்ட பூமி, எங்க போனாலும் சீம கருவேலை. ஏன் சீம கருவேலை? விவசாயம் இல்ல, அது செய்யலாம். தென்பெண்ணை தாமிரபரணி ஆறு தெற்க போயிட்டு இருக்கு. உங்க மாவட்டத்தில் தெற்க தாமிரபரணி போயிட்டு இருக்கு. வருஷத்துல கிட்டத்தட்ட அதுல 10-15 டிஎம்சி தண்ணி கடல்ல போகுது. அந்த தண்ணி எல்லாம் இங்க இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடலாம். நான் சொன்னேன்ல, காவிரியில போற 7 டிஎம்சி 8 டிஎம்சி தண்ணிய காவா மூலமா இந்த மாவட்டத்துல கொண்டு வந்து ஏரி குளங்கள் நிரப்பலாம். காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்றினால் 1,10,000 ஏக்கர் பாசனம் செய்யலாம். எங்க? கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் 1,10,000 ஏக்கர் பாசனம் செய்யலாம். கிட்டத்தட்ட 700-800 ஏரிகள் நிரப்பலாம். உங்க வீட்டுல கிணத்துல தண்ணி கிடைக்கும். விவசாயம் மட்டும் குடிநீர் பிரச்சனை தீரும். இந்த நிலை வேணும்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. இது இந்த திட்டத்தை சாதாரணமா நிறைவேற்றலாமா? சாதாரணமா நிறைவேற்ற. கர்நாடகாவில போன வாரம் அங்க ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. எவ்வளோ? 70,000 கோடி ரூபாய்க்கு அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம். 70,000 கோடி ஒரே திட்டம். ஆனா இங்க நிதியமைச்சருடைய சொந்த தொகுதியில திட்டம் வருது. எவ்வளோ? 364 கோடி. எத்தனை? எவ்வளவு திட்டத்துக்கு? 14,500 கோடி திட்டத்துக்கு 364 கோடி ஒதுக்கீடு செய்யறாருன்னா என்ன மனநிலையில இருக்கிறாரு? நீங்க எல்லாம் என்ன முட்டாள்களா? உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் எந்த உணர்வு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இல்ல. நீங்க எல்லாம் தெளிவானவர்கள், சிந்தனை உள்ளவர்கள். இவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க, அனுப்பி விடுங்க. சகோதரத்துல பேசினாங்க. நேற்று கரூர்ல நடந்த துயரமான ஒரு சம்பவம் நடந்ததுல, அந்த சம்பவத்துல நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் அங்க இறந்துட்டாங்க. எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள் எல்லாம். இதுல யார் இப்ப பழி போட்டுட்டு இருக்காங்க? நீ தான் காரணம், நான் தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு பழியை போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆனாலும் அது உண்மை வெளியில வரணும்னா சிபிஐ விசாரணை தான் வேணும். இல்ல நீதிமன்றம் தனியாக ஒரு சிறப்பு புலனாய்வுத்துறை குழுவை அமைக்கணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த நீதிமன்றம் அவங்க மேற்பார்வையில ஒரு விசாரணை நடத்தணும். ஏன்னா இதற்கு காவல்துறை சரியான முறையில, அந்த உளவுத்துறையில சரியான முறையில அங்க கணக்கெடுப்பு நடத்தல, நடவடிக்கை இல்ல. இவ்வளவு பேர் வருவாங்க, வந்து சின்ன ஒரு சந்துல தெருவுல கொடுத்துட்டாங்க. இவ்வளவு பேர் அது கொடுத்து வெளியில ஒரு நல்ல பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம், மைதானத்துல கொடுத்துட்டு போயிருக்கலாம். அது கூட்ட நெரிசல்ல, அந்த நெரிசல் எப்படி நடந்தது, எப்படி யார் அதை தூண்டி விட்டா, அது சூழ்ச்சி செஞ்சிருக்காங்களா, கரண்ட் எப்படி போச்சு, இதெல்லாம் நிறைய இருக்குது அதுல. ஆனா இதுல அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க as usual. இப்ப நான் கேக்குறேன், முதலமைச்சர் கரூருக்கு நடந்தது சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு நடந்தது. முதலமைச்சர் 3:30 மணிக்கு, விடிய கால 3:30 மணிக்கு ஸ்பெஷல் பிளைட்ல வந்து அங்க பார்த்துட்டு போறாரு. இதே முதலமைச்சர் போன வருஷம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 68 பேர் இறந்தாங்க. இந்த முதலமைச்சர் அங்க ஏன் போல, அங்க ஏன் பார்க்கல? துணை முதலமைச்சர் ஏன் போல? மற்ற அமைச்சர்கள் எத்தனை பேர் போனாங்க அங்க? ஏன் அதுக்குன்னா அவங்க அந்த உயிர் ஒண்ணும் இல்லாத உயிரா? அதுவும் ராத்திரில போஸ்ட்மார்ட்டம் யாரும் பண்ண மாட்டாங்க. பொதுவா ராத்திரில அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் யூஸ்வலி பகல தான் பண்ணுவாங்க. ராத்திரில ஒரு வரத்துக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா பண்ணி பார்த்துட்டு போறாங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய என்னால பேசணும்னா பேசலாம். இதை பார்த்து இன்னும் 2 அமைச்சர்கள் நான் நடிப்புடா. இதுல என்னன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப உலக நாயகன் கமலஹாசன் அவங்க அணியில இருக்கிறாரு. அவரை ஏதாவது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாரு. ஆனா அவரை விட ஒருத்தர் அப்படியே இப்படி பார்த்துட்டு இருந்தாரு பாரு. போட்டோ பாருங்க, ஒண்ணுமே தெரியாத பாரு, புள்ள பூச்சி மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு பாரு.
இப்படியே வந்து அப்படியே மனசுக்குள்ளலாம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன சிபிஐ விசாரணை வந்தாதான் தெரியும் இதுல யாரு என்ன எப்படி சதி நடந்திருக்குதா இல்லையா, சூழ்ச்சி நடந்திருக்குதா இல்லையா. ஆனா நான் இன்னைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், அவ்வளவுதான். இது சந்தேகம் தான், இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியல. எனக்கு சந்தேகம் தான் இதுல. அதனால இதையெல்லாம் ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த அளவுக்கு நான் போய் அரசியல் தான் பேசணும்னு அவசியம் கிடையாது எனக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. அதே நேரத்துல எல்லாருக்கும் கடமை இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு கடமை இருக்கு. இப்போ எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு கடமை இருக்குது. நாங்க தொண்டர்களை இவ்வளவு நேரம் காக்க வைக்க மாட்டோம். தொண்டர்கள் வந்தாங்கன்னா வெயில்ல நிக்க கூடாது, குடிநீர் தண்ணி குடிக்கிற தண்ணி கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், அங்க பாதுகாப்பா வரணும், பாதுகாப்பா போனோம். ஏன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தினேன் நான். 10 லட்சம் பேர் வந்தாங்க மகாபலிபுரத்துல. 5 லட்சம் பேர் உள்ள வர முடியல. ஏன் வர முடியல? காவல்துறை அவங்கள வண்டியெல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க. ஏன் திருப்பி விட்டா? உள்ள வந்தா இடம் இல்லை. காவல்துறை செஞ்சது சரிதான். ஏன்னா உள்ள வந்தாங்கன்னா இன்னும் நெரிசல் வரும். அதனால அதெல்லாம் அதான் பிளானிங். ஆனா இதே பிளானிங் முந்தா நாள் செஞ்சிருக்கணும். இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, காவல்துறை அவங்களை உள்ள விட்டுறக்கூடாது, தடுத்திருக்கணும். நீ போப்பாங்க, இடம் இல்லைன்னு சொல்லிருக்கணும். இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணணும். கட்சிகளுக்கும் பொறுப்புணர்வு இருக்குது, அதே போன்ற பொதுமக்களுக்கும் பொறுப்புணர்வு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு யாராவது குழந்தைங்களை கூட்டு போவாங்களா? இப்போ இது உங்க கூட்டம் எவ்வளவு அழகா அமைதியா நடக்குது. உங்களுக்கு எல்லாம் இருக்கைகளுக்கு சேர் இருக்கு. நீங்க வரீங்க, எல்லாருக்கும் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க. ஆனா அங்க சேர் எல்லாம் கிடையாது. கும்பல்ல அப்படியே போய் கூட்டமா அப்படியே தள்ளி கிள்ளி போய் அங்க குழந்தைங்களை யாராவது கூட்டு போவாங்களா? இல்ல பெண்கள் யாராவது அங்க அந்த கூட்டத்துல போய் நெரிசல கூட்டு போவாங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படியே அடிச்சு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. அது போன்ற சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு. சினிமாக்காரங்களை பாக்குறதுன்னா அப்படியே அலமோதி அடிச்சு குடிச்சு போய் நம்மளோட கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு. ஒரு நகை கடை, ஒரு துணி கடை திறக்கணும்னா சீரியல் நடிகை யாரா வந்தா போதும், 10,000 பேர் இப்படி போய் நிற்பான். காலையில் 6 மணில இருந்து நின்றுட்டு இருப்போம். இந்த கலாச்சாரம் தான். நாங்க போராட்டத்துக்கு வாங்க, டாஸ்மாக் கடையை மூடணும், விவசாய பிரச்சனை வாங்கன்னா வருவாங்க. கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் பேர் வருவாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. அது வந்து நான் ரொம்ப சொல்ல முடியல. அதனால இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அது உங்களால் தான் வர வேண்டும். அதுக்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். நான் என்னுடைய நோக்கமே நீங்க பார்த்து உரிமை மீட்க, நம் உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு, எவ்வளோ உரிமைகள். அரசியல் சாசனம் என்றால் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள், பெண்களுக்கு உரிமைகள், விவசாயிகளுக்கு உரிமைகள், இளைஞர்களுக்கு உரிமைகள், அரசு ஊழியர்களுக்கு உரிமைகள், சமூக நீதி உரிமை, எவ்வளவு உரிமை. அதை மீட்டெடுக்க வேண்டும். தலைமுறைகளை காக்க வேண்டும். வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் சுயமரியாதையோடு, மானம் மரியாதையோடு வாழ வேண்டும். சுயமரியாதை தான் நமக்கு முக்கியம். மான மரியாதையோடு வாழனா திமுக காரனுக்கும் சுயமரியாதைக்கும் சம்மந்தமே கிடையாது. திமுக காரனுக்கும் சுயமரியாதைக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுக காரனுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுக காரனுக்கும் நிர்வாகத்துக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுக காரனுக்கும் நேர்மைக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. ஊழலின் மறு உருவம். திறமையற்ற ஒரு நிர்வாகம், நேர்மையற்ற நிர்வாகம் செய்ய தெரியாது உங்களுக்கு. இவங்கெல்லாம் முதலமைச்சர், அமைச்சர்களா நிர்வாகம் இங்கே செய்து கொண்டு தாறுமாறாக மிக மோசடி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுவோம். சமூக நீதியை நிலைநாட்டும். சமூக நீதி நம்ம கேட்டது என்ன தெரியுமா? கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்டோம். நான் முடிச்சிடமா கடைசியில். சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் முக்காவா? சாதிவாரி கணக்கெடுப்புன்னா இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதினா என்ன? இப்போ காலங்காலமா சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சாதியா நீ நீ வந்து எந்த சாதியா நீ தோல்ல போடக்கூடாது, நீ தான் மரம் ஏறணும், பண மரம், இப்படி எல்லாம் அந்த காலத்துல அடக்குமுறைகள் சாதியை வைத்துதான் நடைபெற்றது. இப்போ விடுதலை அடைந்த பிறகு எல்லாமே படிக்கணும், படிச்சு வேலைக்கு போனாதான் நம்ம முன்னேற முடியும். சரி, இன்னைக்கு எந்தெந்த சமுதாயம் என்ன நிலையில இருக்குன்னு எப்படி தெரியும்? தெரியாது. அதுக்கு நீ கணக்கெடுப்பு நடத்தணும். கடைசியா எடுத்த கணக்கெடுப்பு 1931 வெள்ளக்காரங்காலத்துல எடுத்த கணக்கு. ஒவ்வொரு வீட்லயும் யார் என்ன சமுதாயம் என்ன கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்புலாம் இப்ப போயிடுச்சு, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கணக்கெடுப்புனா சாதாரணமா ஒரு தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பமும் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு
முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனசு இல்ல. ஆனா இதே கர்நாடகா முதலமைச்சர் அவரு கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாரு. இப்ப 2வது முறை எடுக்கிறார். ஆந்திரா முதலமைச்சர் நடத்திட்டு இருக்கிறார். தெலுங்கானா முதலமைச்சர் நடத்தி முடிச்சிட்டார். ஒரிசா முதலமைச்சர் நடத்தி முடிச்சிட்டார். பீகார் முதலமைச்சர் நடத்தி முடிச்சிட்டார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் நடத்திட்டு இருக்கிறார். இவ்வளோ மாநிலங்கள்ல அவங்க மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, பெண்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, இளைஞர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, விவசாயிகள் என்ன நிலையில இருக்கிறாங்க, தொழிலாளர்கள், வியாபாரிகள், மீனவர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியறதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரினா பேர் தான் சாதிவாரி, இல்ல பேர் பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்கணும். சாதியின் பேர் பிடிக்கலையா, சமூக நீதி கணக்கெடுப்பு பேரை மாத்திக்கணும். ஆனா என்ன பண்ணணும்னா 2 கோடி குடும்பம் தமிழ்நாட்டுல, அதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ அந்த குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு போறேன்னா இப்ப கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வெறும் 2 மாசத்துல நடத்தலாம். 500 கோடி தான் செலவாகும். நான் 500 கோடி தான் சொல்றது என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. அதுல 500 கோடி என்பது ஒண்ணுமே கிடையாது. 2 மாசம் 500 கோடி, 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சா போதும். வீடு விட எல்லா கணக்கும் எடுத்துடலாம். ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த வீடு எத்தனை பேர் இருக்கிறீங்க, இதுல என்ன மதத்தை சார்ந்தவர்கள், என்ன சாதியை சார்ந்தவர்கள், என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேரு, இதுல கல்லு வீடா, ஓட்டு வீடா, குடிசை வீடா, இந்த வீடு சொந்த வீடா, வாடகை வீடா, வீடு எவ்வளவு பெருசு, வீட்டுல பாத்ரூம் இருக்கா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, வீட்டுல தண்ணி இருக்குதா, வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பேர் வேலையில இருக்கிறாங்க, அரசு வேலையில எத்தனை பேர் இருக்காங்க, தனியார் வேலையில எவ்வளவு சம்பளத்துல இருக்காங்க, வீட்டுல பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, இல்ல கார் இருக்குதா, இந்த இப்படி எல்லாம் ஒரு கணக்கெடுப்பு 70 கேள்விகள் கேட்டு கணக்கெடுத்து எல்லா வீட்லயும் 2 கோடி வீட்லயும் கணக்கெடுப்பு நடத்தி அந்த டேட்டா வச்சா போதும். இதுல எல்லாமே பிரிச்சு 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 மைக்ரோ லெவல்ல இந்த தெருவுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன நிலையில இருக்காங்க, இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, இந்த சமுதாயத்துல எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப இவ்வளவு இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இப்ப என்னன்னா இஸ்லாமிய சமுதாய மதத்துல 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல கிடைக்குது. அதுல 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கணும் இஸ்லாமியர்கள் சகோதரிகள் அதுல 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 7 உட்பிரிவுல கிட்டத்தட்ட 5 உட்பிரிவுகளுக்கு இடம் கிடைக்கல. 2 உட்பிரிவு தான் அதுல எல்லா இடமும் எடுத்துக்கிறாங்க. நீ கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு அதுல கிடைக்கலையோ அவங்களுக்கு அந்த 3.5 விழுக்காட்டுல 1.5% 2% அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு அது உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம். பட்டியலின சமுதாயம் இருக்கு. பட்டியலின சமுதாயம் 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், ஆதி திராவிடர்கள். அதுல 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகள்ல வெறும் 8 உட்பிரிவு தான் கிட்டத்தட்ட 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, 18% ரெசர்வேஷன். அதுல 15% 7 பேர் தான் எடுத்துக்கிறாங்க. 8 பேர் எடுத்துக்கிறாங்க. 78 பேர்ல 8 பேருக்கு தான் போகுது. மீதி 70 பேருக்கு 3% தான் கிடைக்குது. எம்பிசி இருக்கு, 115 சமுதாயம் எம்பிசில இருக்கு. அதுல யாரு கிடைக்குது யாரு கிடைக்கல எப்படி தெரியும்? தெரியாது. பிசில 140 சமுதாயம் இருக்கிறது. அதுக்கு யாரு கிடைக்கல யாரு கிடைக்கிறது கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். இது நடத்துவதற்கு என்னால முடியாது, எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டுல பாருங்க. அவர் பேர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதிகாரம் வச்சிருக்கிறாரு, சட்டம் இருக்கு, நிதி இருக்கு, அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. மத்த பக்கத்து மாநிலத்துல நடத்துறாங்க. பக்கத்துல எல்லா மாநிலத்திலும் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடையலையா. முந்த நாள் கர்நாடகா நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, கர்நாடகா மாநில அரசு கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தாராளமா நடத்தலாம், எந்த தடையும் கிடையாது. மத்திய அரசுக்கு மட்டும் இல்ல, மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு? கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணும், மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சட்டமன்றத்துல ஒரு பொய், அந்த பொய், ஆகாச பொய்ய புழிவிட்டு இருக்கிறார். இன்னும் செஞ்சு சொல்லிட்டு இருக்கிறார். இதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? உங்களுக்கு தான் பாதிப்பு. ஏமா நீங்க நினைச்சுக்காதீங்க அது ஏதோ கணக்கெடுப்பு யார நடத்தணும், நமக்கு என்ன பாதிப்புனா, நாளைக்கு உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்காது, உன் பிள்ளைக்கு உன் பெண்ணுக்கு
படிப்பு கிடைக்காது, காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது, அட்மிஷன் கிடைச்சு படிச்சு முடிச்சோன்னு வேலை கிடைக்காது. இந்த கணக்கெடுப்பு நடத்தலன்னா உன் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் படிப்பும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா சுலபமா கிடைக்கும், சாதாரணமா கிடைக்கும். அந்த உரிமை உங்ககிட்ட இருக்கிற உரிமை, அந்த உரிமையை பறிப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். அது விடலாமா? விடக்கூடாது, விடக்கூடாது. இது உங்களுடைய உரிமை, உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய உரிமை. நீ கணக்கெடுப்பு நடத்தியா, நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சுயமரியாதையில வாழணும், இது என்னுடைய உரிமை என்று இங்க இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். இது ஏதோ ஒரு ஜாதி ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய முன்னேற்ற பிரச்சனை. இது கணக்கெடுப்பு நடத்தினாதான் நீங்க முன்னேற முடியும். இல்ல இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியம் நான் சொல்றேன். இப்போ 100 மாம்பழம் இருக்கு, 100 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு 100 பேர் உள்ள அனுப்பிச்சு விட்டுடுது. சரி, ஆளால் ஒரு மாம்பழம் எடுத்துக்கங்க சொன்னா ஆளால் ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? எடுத்துப்பாங்களா? ஆட்ட சாட்டமா யார் இருக்காங்களோ அவன் ஒரு 5-6 மாம்பழம் அப்படியே மாறி எடுத்துட்டு போயிடுவான். இன்னும் கொஞ்சம் பலசாலியா இருப்பான், அவன் ஒரு 2-3 எடுத்துட்டு போவான். பெண்கள் பாவம் பின்ன நின்றுட்டு எப்படி போலாமா, இடிச்சு போலாமா, உள்ள போலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி இருப்பான், ஒல்லியா இருப்பான், அவனால உள்ள போக முடியாது. இதுதான் இப்போ இடஒதுக்கீடு கிடைச்சும் ஆனா உங்களுக்கு இடம் கிடைக்கல. நீங்க பிசில வரீங்க, எம்பிசில வரீங்க, எஸ்டில வரீங்க, எஸ்சில வரீங்க, எல்லாம் வரீங்க. ஆனா உங்களுக்கு படிப்பு கிடைக்கல, வேலை கிடைக்கல. ஏன்? பலசாலியா இருக்கிறவங்க எல்லாம் தட்டிட்டு போறாங்க. பலசாலினா இதுல எப்படி பலசாலி? டவுன்ல இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வைக்கிற பணக்கார பிள்ளைங்க தான் பலசாலி. அவங்க அப்பா காசு நிறைய வச்சிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு கோச்சிங் சென்டர், நீட் கோச்சிங் சென்டர், வேலைக்கு யூபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு ராஜஸ்தான் கோட்டாவில் 5 லட்சம் செலவாகும், டெல்லி 10 லட்சம் செலவாகும், சென்னைக்கு போனா 10 லட்சம் செலவு. கோச்சிங் சென்டர்ல பணக்கார பிள்ளைங்க கான்வென்ட்ல படிச்சு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க அதிக மாம்பழத்தை எடுத்துட்டு, கிராமத்துல பாவம் குப்பன் சுப்பன் முனியம்மாவுடைய பிள்ளை பேர பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தமிழ் மீடியம்ல படிச்சு அவங்க இவங்க கூட போட்டி போட முடியுமா? போட முடியாது. அந்த கணக்கெடுப்பு தான் நான் கேட்கிறேன். அந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் இவங்களை முன்னுரிமை கொடுக்க முடியும். இப்ப பட்டியலின சமுதாயம் 18%, அது 6ஆ பிரி, எம்பிசிஏ பிரி, பிசிஏ பிரிச்சுட்டு உள்ஒதுக்கீடு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் அடிப்படை சமூக நீதி. ஆனால் இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது நமக்கெல்லாம் அவமா. மாற்றுங்கள், மாற்றி அமையுங்கள். மாற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தயாராக ஆருங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, என் சகோதரிகளே, என் தங்கைகளே, என் தம்பிகளே, வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்களே, அரசு ஊழியர்கள். நேரம் ஆயிடுச்சா? மனையை காமிச்சு நான் சென்னைக்கு போகணும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்தால் தான் நமக்கு மாற்றம் கிடைக்கும். அமைதியான புரட்சி நீங்கள் தான் அதை தொடங்க வேண்டும். அமைதியான புரட்சி உங்களால் நிச்சயமாக முடியும். நீங்கள் புரட்சி செய்தால்தான் உங்கள் கடையில், உங்கள் வீட்டில் அருகில், உங்கள் கிராமத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். நீங்கள் புரட்சி செய்தால்தான் உங்கள் கிராமத்தில் உள்ள ஏரிக்கு தண்ணி கிடைக்கும். நீங்கள் புரட்சி செய்தால்தான் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்க முடியும், வேலைக்கு போக முடியும், சுயமோ மரியாதையுடன் வாழ முடியும். அமைதியான முறையிலே இங்கே தமிழ்நாடு இருக்க வேண்டும். தொழில் புரட்சி நடக்க வேண்டும். வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும். அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி, தரமான சுகாதாரம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் புரட்சி செய்து இந்த கேடுகட்ட ஊழல் செய்கின்ற இந்த மக்கள் விரோத, பெண்களுக்கு எதிரான, விவசாயிகளுக்கு எதிரான கஞ்சா ஆட்சி, இந்த சாராய ஆட்சி, திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அகற்றுவோம். திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம். அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம்.